ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரிசி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கரில் 250 கிராம் பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்துட்டு உப்பு சேர்த்து 3 மடங்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பவுலில் 100 கிராம் பாஸ்மதி ரைஸும் 10-15 முந்திரியும் 10 நிமிஷம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது கூடவே அரை மூடி தேங்காயும் 2-3 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்தது ஒரு பேனில் 250 கிராம் பால் சேர்த்து ஒரு பெரிய கேரட்டை துருவி சேர்த்து வேக வைக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சரிசி தேங்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசியை பாலில் வேக விடலாம். வெந்ததும் இந்த மாதிரி திக்காகும். திக்காக ஒரு 50 ml பால் சேர்த்து ஒரு 150 ml பால் அளவுக்கு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இந்த டைமில் பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கும். இந்த பாசிப்பருப்பையும் நம்ம அதோட சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அந்த பாசிப்பருப்பு நல்லா மிக்ஸ் ஆயிரும், கட்டிகள்லாம் விழாது. இதெல்லாம் பிளெண்ட் ஆகுறதுக்கு ஒரு கொதி வர வரைக்கும் விடலாம். கொதி வந்த பிறகு 200-250 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான். ஒரு பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி திராட்சை வறுத்து நம்ம பண்ணியிருக்க பாயசத்தோடு சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட சூடான சுவையான சூப்பரான அரிசி பாயசம் ரெடி.